கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் இந்த புதிய மாதத்தை தேவ பிள்ளைகளாகிய நம்மை காண செய்திருக்கிறார். இது தேவன் நமக்கு பாராட்டின பெரிய கிருபை. எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தனக்கு செய்த நன்மையை அவர் அதை உணர்ந்து இந்த வசனங்களை சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் அப்படித்தான். நம்முடைய பலத்தாலோ நம்முடைய ஞானத்தாலோ நம்மிடத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தாலும் அல்ல, இந்த புதிய மாதத்திலே ஜீவனோடு நாம் பிரவேசிக்க தேவனுடைய கிருபையும் அவருடைய கண்களில் நமக்கு கிடைத்த தயை மட்டுமே அதற்கு காரணம். அது மாத்திரமல்ல, அவருடைய பராமரிப்பு நம்முடைய ஆவியை காப்பாற்றுகிறது. அவருடைய பராமரிப்பு தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற அந்த வசனத்தின் பிரகாரம் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு விசை தன்னை நோக்கி வருகிற சோதனை ஜெயிக்கும்படியாய் இந்த வசனத்தை அவர் எடுத்து காட்டுவதை, மீண்டும் ஒரு விசை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அதை சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை தம்முடைய வார்த்தையினால் போஷித்து நம்மை பராமரிக்கிறார். அவருடைய வார்த்தையினால் மட்டுமே நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் பராமரிக்கப்படுகிறது, பலப்படுத்தப்படுகிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையினால் மட்டுமே பிழைப்பூட்டப்பட்டிருக்கிறோம். நாம் பிழைத்திருப்பது கர்த்தருடைய வார்த்தையினால். இப்போ இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு மிகுந்த கிருபையை பாராட்டி அவர் நமக்கு காண்பித்த தயவுதான் இந்த புதிய மாதத்தை நம்மை காண செய்தது மாத்திரமல்லாமல் அவருடைய வருகை பரியந்தம் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் அவர் நமக்கு தந்த இந்த வேதத்திலிருந்து மீண்டும் ஒரு விசை ஒரு வாக்கு தத்துவத்தை நமக்கு காண்பித்து தருகிறார். காண்பித்து தந்து நம்மை பலப்படுத்துகிறார். இந்த மாதத்திலும் தேவ ஜனங்களாகிய நம்மை தேவன் தமக்குள் பலப்படுத்தும்படியாய் அவர் தருகிற விசேஷித்த வார்த்தை என்ன தெரியுமா? உபாகமம் அதனுடைய 28வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா! அந்த வசனத்தை தான் தேவன் இந்த மாதத்தில் மீண்டும் ஒரு விசை நமக்கு நினைப்பூட்டி அவருடைய வருகை பரியந்தம் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கான வாக்குத்தத்தமாய் நமக்கு சுதந்திரமாக அவர் தந்திருக்கிறார். இந்த வசனத்தின் கடைசி பகுதி தான் இந்த மாதத்திலே அவருடைய வருகை பரியந்தம் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்த வாக்குத்தத்தம். அதுதான், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். தேவன் தம்முடையவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது அதுதான். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவன் மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இது தேவன் அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர் நமக்கு காண்பிக்கிற கிருபையை வெளிப்படுத்துகிறது. எப்படி தகுதியுள்ள ஸ்திரீகள் மத்தியிலே தகுதி இல்லாதவள் என்று நினைக்கப்படுகிற தகுதி இல்லாதவளாய் அந்த இடத்திற்குள் நுழைந்த ரூத்திற்கு அந்த ஸ்தலத்திலே போவாசின் கண்களில் கிருபை கிடைத்ததோ, தயை பெற்றாளோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தகுதியுள்ளவர்கள் சன்மார்க்கமாய் வாழ்கிற அநேக ஜனங்கள் மத்தியில் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் அவர் நமக்கு பாராட்டின தயவினால் அவர் நம்மை அவருடையவர்களாய் தெரிந்து கொண்டார். ரோமர் 8வது அதிகாரத்தில் கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவபிள்ளைகளாகிய நம்மை மகிமைப்படுத்தும்படியாய் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபப்படும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தில் தேவன் அதை தான் குறிப்பிடுகிறார். இத்தனை நாட்கள் தேவ பிள்ளைகளாய் கர்த்தருக்கு என வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் நாம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதுனால அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், அநேக அவமானங்கள், அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் நமக்கு நேரிட்டாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் மீண்டும் ஒரு விசை நமக்கு நினைப்பூட்டி பலப்படுத்துவது என்ன தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கிற சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஜாதி என்று தேவன் குறிப்பிடுவது நாம் இப்பொழுது அறிந்திருக்கிற வெவ்வேறான ஜாதியை குறித்து தேவன் சொல்லவில்லை. ஜாதி என்று தேவன் குறிப்பிடுவது இஸ்ரவேல், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அவனுக்கு பிறந்த 12 குமாரர்களை 12 கோத்திரமாய் இஸ்ரவேலர்கள் என்று தேவன் அழைத்தார். இஸ்ரவேல் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம், அவருடைய ஜாதி. லோத்தின் மூலமாய் வெளிப்பட்ட அந்த மோவாபையும் அம்மோனையும் அவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய சந்ததியை மோவாபியர் என்றும் அம்மோனியர் என்றும் குறிப்பிட்டாங்க. இப்போ தேவன் எதை சொல்லுகிறார்? ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற சந்ததியை தான் வேதம் அந்த தகப்பனின் நாமத்தை வைத்து ஜாதி என்று குறிப்பிடுகிறது.
இப்பொழுது நாம் அறிந்திருக்கிற இந்த ஜாதியை குறித்து தேவன் சொல்லவில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளைகளாய் அவருடையவர்களாய் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை அவர் தெரிந்து கொண்டு வேறு பிரித்து இவ்வளவாய் அவர் நம்மை வார்த்தையினால் போஷித்து நடத்தி வருகிறார். இந்த அனுபவத்திற்குட்பட்டவர்களாய் வாழுகிற நம்மை பார்த்து மீண்டும் ஒரு விசை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எப்படி தேவன் தேவ பிள்ளைகளாகிய நம்மை மேன்மைப்படுத்த போகிறார் தெரியுமா? மற்ற ஜாதிகளை பார்க்கிலும் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். இதுதான் தேவன் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தருகிற ஒரு மேலான ஆசீர்வாதம். எப்படி கோசே நாட்டில் இருக்கிற தம்முடையவர்களை அவர் விசேஷித்தவர்களாய் காண்பிக்கும்படியாய் எகிப்திலே தேவனால் வரவழைக்கப்பட்ட அந்த வாதைகள், அந்த சேதங்கள் அவர்களை அணுகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தாரோ, அதிலே அவர்களை மேன்மைப்படுத்தினாரோ, அதிலே அவர்கள் விசேஷித்தவர்கள் தேவனுடையவர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்தாரோ, அதே போல தேவன் இந்த கடைசி நாட்களிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்து நடந்தாலும், அநேகர் நம்மை நெருக்கினாலும் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். புதிய ஏற்பாட்டில தேவனுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு வந்த நம்முடைய வாழ்க்கையில இரண்டே ஜாதி தான். ஒன்று ரட்சிக்கப்பட்ட தேவனுடையவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி. இன்னொன்று இன்னும் ரட்சிக்கப்படாமல் புற ஜாதியாய், நம்பிக்கையற்றவர்களாய், வாக்குத்தத்தத்திற்கு அந்நியராய், உண்மையான மெய் தேவனை அறியாமல் இருக்கிற மற்ற ஜனங்களை அது குறிக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தேவனை அறிந்தும் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகிறவர்கள், தேவனை அறியாமல் சன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், இப்படிப்பட்ட புற ஜாதிகளின் மத்தியிலே தேவனுக்காக உண்மையும் உத்தவமாய் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படித்து வாழ அர்ப்பணித்ததினால் அநேக துன்பங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் அதிலும் கர்த்தருக்காக வாழ்வோம் என்று நிற்கிற தம்முடையவர்களை பார்த்து மீண்டும் ஒரு விசை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உன்னை இந்த சகல ஜாதிகளுக்குள்ளும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். தேவபிள்ளைகளாகிய நம்மை அவர் பலப்படுத்துகிறார், நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார். இப்போ இதிலிருந்தே தேவபிள்ளைகளாகிய நமக்கு ஒரு காரியம் தெளிவாய் தருகிறது. தேவபிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பார்வையிலே மற்ற ஜனங்கள் மத்தியிலே நாம் இருந்தாலும், இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களோடு கூட தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் நம்மை தேவன் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். எல்லாரோடு கூட நம்ம சபையில் ஆராதிச்சாலும், நம்மை சூழ்ந்த அநேக ஜனங்கள் இருந்தாலும், நம்மை காட்டிலும் ஐஸ்வர்யவான்கள், ஞானம் உள்ளவர்கள், எல்லா தகுதியும் பெற்றவர்கள், சன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், இப்படி அநேகர் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த சகல ஜாதிகளை பார்க்கலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் தம்முடையவர்களை பார்த்து சொல்லுகிறார். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவு விதமான மனிதர்கள் வாழ்ந்தாலும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருக்காக வாழ தம்மை அர்ப்பணித்த தம்முடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தம்முடையவர்களை அவர் மற்ற ஜனங்களுக்குள்ளே விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் 3 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவன் ஆபிரகாம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைதான் ஈசாக்கு. இஸ்ரவேலாய், யெஷூரானாய், உத்தமனாய் மாற்றப்பட்டவன் தான் யாக்கோபு. அவனுக்கு பிறந்தவர்கள் தான் 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்களையும் தேவன் ஆசீர்வதித்தார், தம்முடைய சித்தத்திற்குட்பட்டவர்களாய் நடத்தினார். ஆனாலும் அவர்களுக்குள்ளே முழுமையாய் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்த யோசேப்பை கர்த்தர் விசேஷித்தவனாய் பார்த்தார். அவர் அவனை விசேஷித்தவனாய் பார்த்தது நிமித்தம் மற்ற சகோதரர்களுக்குள்ளே கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களை ஆசீர்வதிக்கும் போதும், பின் நாட்களிலே மோசே அந்த 12 குமாரர்களின் மூலமாய் வந்த அந்த 12 கோத்திரத்தையும் ஜனக்கூட்டத்தையும் ஆசீர்வதிக்கும் பொழுதும் அவர்கள் பயன்படுத்துகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? யோசேப்பு சகோதரர்களுக்குள்ளே விசேஷித்தவன் என்று அவர்கள் இருவரை கொண்டும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். அதனால கர்த்தர் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே மேன்மைப்படுத்தி உயர்த்தினார், எகிப்திற்கே அதிகாரியாய் உயர்த்தினார். இதை நம்முடைய தேவன் இன்றும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையிலும் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார். தேவபிள்ளைகளாகிய நம்மை நம்முடைய தேவன் விசேஷித்த விதமாய் பார்க்கிறார். யார் எப்படி பார்த்தால் என்ன, அற்பமாய் பார்த்தாலும், காரணமே இல்லாமல் பகைத்தாலும், என்ன எப்படி மனிதர்கள் நம்மை பார்த்தாலும் அதை குறித்து கலங்காமல், நம்மை தகுதியே இல்லாத நம்மை விசேஷித்தவர்களாய் பார்த்து, அப்படி அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்த்தது நிமித்தம் நம்மை மற்ற ஜனங்கள் மத்தியிலே மேன்மைப்படுத்துவேன் என்று நமக்கு வாக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிற நம்முடைய தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய், அவருடைய முகம் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தேவனுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் களி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று
பவுல் சிறையிலிருந்து எழுதவும் இதுதான் காரணம். யார் பவுலை அற்பமாய் பார்த்தால் என்ன? கர்த்தர் பவுலை விசேஷித்தவனாய் பார்த்ததுனால அவனை மற்ற மனிதர்களை விட, மற்ற சீஷர்களை விட கர்த்தர் பவுலை மேன்மைப்படுத்தினார். அவர் அறிந்திருக்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார் யாரை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனங்களை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். அப்போ தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவாரா அப்படிங்கிற காரியத்தை கேட்ட உடனே நமக்குள் எழும்புகிற காரியங்கள் என்ன தெரியுமா? அப்போ ஆண்டவர் மற்றவர்களை பார்க்கிலும் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார், மற்றவர்களை பார்க்கிலும் எனக்கு ஒரு உயர்வை தருவார். இப்படிப்பட்ட உலக காரியங்களை குறித்ததான மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். உலக காரியத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை குறித்த நினைவுகள் நமக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு வசனம் நம்முடைய நினைவில் எழும்ப வேண்டும். அதுதான் சங்கீதம் 23 அதனுடைய கடைசி வசனம். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்போ இந்த உலகத்தில் உள்ள மேன்மை, உயர்வு, ஐஸ்வர்யம் இது எல்லாமே தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற நன்மை. தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் நம்மை நோக்கி வரும் பொழுது தேவன் இந்த நன்மைகளை குறித்து மாத்திரமல்ல அவர் நம்மோடு பேசுவது. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு விஷயமே இல்லை. இந்த காரியங்கள் நம்மை தொடரும்படியாய் தேவன் காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகளை நமக்கு தருகிறார். அவருடைய கிருபை நமக்கு கிடைக்க கிடைக்க அவருடைய கிருபையை நாம் விருதாவாக்காமல் அதை பிரயோஜனப்படுத்தி அதிலே தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்யும் பொழுது நமக்கான நன்மை, நமக்கு தேவன் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் எல்லாம் நம்மை தொடர்ந்து வரும். இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம், வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் எதோடு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு. இப்போ தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறார்னா, அவருடைய கண்கள் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறது என்று சொல்லுகிறார்னா, தேவன் அப்படி நமக்கு தருகிற அந்த மேன்மைக்கான உயர்வு என்ன? அந்த மேன்மைக்கான ஆசீர்வாதம் என்ன? தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறது நிமித்தம் நமக்கு கிடைக்கிற மேன்மை அது என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தில் அநேக காரியங்கள் தேவனால் தரப்படுகிற மேன்மையாய் தேவன் நமக்கு வசனங்கள் வழியாய் காண்பித்து கொடுத்தாலும் இவை எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் தான் யாத்ராகமம் அதனுடைய 33வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எனக்கும் உமது ஜனத்துக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் தான் அதற்கான பதில். தேவ பிள்ளைகளாகிய நம்மை நம்முடைய தேவன் விசேஷித்தவர்களாய் பார்த்து நம்மை மேன்மைப்படுத்துவேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளாகிய நம்மை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் தருகிற வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வானாதி வானங்கள் கொள்ளாத, வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்பிடமாகவும் கொண்ட அவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்த்து நமக்கு தருகிற அந்த மேன்மை. நம்மை அவர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே, மற்ற ஜனங்களை விட தேவ பிள்ளைகளாகிய நாம் எதனால் விசேஷித்தவர்கள், எதனால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பதினால் மாத்திரமே. இதுதான் எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம். இதுதான் எல்லா உயர்வுகளை காட்டிலும் மேலான உயர்வு. இதுதான் தேவ பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொண்ட மேன்மை. இதைதான் கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அது நம்மை தொடரும். நம்முடைய நன்மை நம்மை தொடரும். அவருடைய கிருபை நம்மை தொடரும். நமக்கு முன்பாக அவர் செல்லும் பொழுது கோணலாக இருக்கிற சகலவற்றையும் அவர் செவ்வையாக்குவார். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்பட்டதுனால வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆமென் என்றும் அது நிறைவேறும். இது எல்லாமே எதனால உண்டாகிறது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால. தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால வனாந்திரத்திலும் நாம் மடிந்து போகாமல் மகிழ்ந்து களி கூற முடியும். வனாந்திரத்திலே தன்னுடைய நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? மற்றவர்கள் வியப்பாய் கேட்கத்தக்கதாய் வாழ்க்கை வனாந்திரம் போல இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாய் கர்த்தர் நம்மை அவருக்குள்ளே பலப்படுத்துவார். அவர் மேல் நம்மை சாய்த்து கொள்வார். நம்முடைய பாடுகளை, துக்கங்களை, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்குரிய பலனை நம்மால் அனுபவிக்க முடியும். எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. நமக்கு முன்பாக யாராலும் எதிர்த்து நிற்கவும் முடியாது. ஏன்னா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன யோசுவாவுக்கு முன்பாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை.
ஏனாக்கின் புத்திரர்களாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அதனால தான் எப்ரோனை காலேப்பும் அவனுடைய குடும்பத்தாரும் சுதந்திரித்து கொண்டார்கள். தேவன் யாரை விசேஷித்தவர்களாய் பார்த்து அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறாரோ, அவர்களுக்குள் இருக்கிறாரோ, அவர்களுக்கு விரோதமாய் எந்த காரியமும் நிலைக்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்னு சொல்றாரு. இப்போ இப்படிப்பட்ட மேலான எல்லா ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஊழிய காரியங்களில் ஆசீர்வாதம், ஆவி ஆத்துமா சரீரத்திலே தேவனால் அருளப்படுகிற மேலான ஆசீர்வாதங்கள், இவை எல்லாம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதனால, அவருக்குள் இருக்கிற நித்திய ஜீவன் நிச்சயமாய் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படும். நாம் அதை சுதந்திரிப்போம். நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஒரு நாள் நம்மை அவரை முகமுகமாய் காணும்படியாய் அவர் ரகசியமாய் வந்து நம்மை அழைக்க வருவார். சபையை, மனவாட்டியை சேர்த்துக்கொள்ளும்படியாய் வருவார். அப்பொழுது நம்மை நிச்சயமாய் அவரோடு கூட எடுத்துக்கொண்டு போய் பரலோக ராஜ்யத்திலே நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்வது அதிக நிச்சயம். தேவனுடைய ஆவியை பெற்று மேகத்தை விட்டு விலகாமல், இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த காலேப்பும் யோசுவாவும் கானானை சுதந்திரித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிரசனத்தை, கர்த்தரை விட்டு விலகாமல், உலகமோ, மாமிசமோ, பிசாசோ, உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களோ, ஆடம்பரமோ, எந்த காரியமும் நம்மை நம்முடைய தேவனை விட்டு பிரிக்காதபடிக்கு பவுலை போல உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நிந்தையோ, நிர்வாணமோ, எந்த காரியமும் என்னுடைய தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று அவன் நிச்சயித்தது போல தேவ பிள்ளைகளாகிய நாமும் நம்மை நம்முடைய தேவன் விசேஷித்தவர்களாய் பார்த்து நமக்கு தந்த மேன்மையாகிய அவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை விட்டு விலகி போகிற அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இராதபடிக்கு நாம் நம்மை கர்த்தரோடு இணைந்து வாழ, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கர்த்தரை சார்ந்து வாழ, கர்த்தரால் வாழ, கர்த்தருக்காக வாழ, கர்த்தருடைய சுத்தத்தை செய்யும்படியாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகிச் செல்ல மாட்டார். அப்படி வாழ்ந்த காலேப்பையும் யோசுவாவையும் கர்த்தர் கைவிடவில்லை, கானானிலே கொண்டு போய் சேர்த்தார். அப்படி வாழாமல் தங்களுடைய மனம் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் வாழும்படியா எகிப்திற்கு திரும்ப நினைத்த அவர்கள் எல்லாரும் வழியிலே, வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். தேவ பிள்ளைகளாகி நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்தியத்தை சுதந்திரிக்காமல் வழியிலே அழிந்து போகும்படியாய் அல்ல தேவன் நம்மை தெரிந்து கொண்டது. தகுதியே இல்லாமல் யாருக்குமே உதவாமல் இருந்த நம்மை தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னமே நாம் மீறுகிறவர்கள், பாவிகள், நம்முடைய பிடரை நரம்பு இரும்பென்று அறிந்தும் நம்மை தேவன் நேசித்து நம்மை அவருக்குள்ளாக உருவாக்கும்படியாய் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே தெரிந்து கொண்டு இவ்வளவாய் அவருடைய வார்த்தையினால் உருவாக்கி தம்முடையவர்களாய் அவர் இந்த உலகத்திற்கு முன்பதாக அவருடைய அன்பின் அடையாளமாய் நிறுத்தி இவ்வளவாய் நடத்தி வருகிற தேவன், அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்த்து அவர் நம்மை மேன்மைப்படுத்தினது தான் அதற்கான காரணம். அவர் நம்மை எப்படி மேன்மைப்படுத்தினார்? நம்மோடு கூட இருந்தார். அவர் நம்மோடு கூட இருந்ததுனால நமக்கு எந்த குறையும் இல்லை. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், இல்லை அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறைகளைப் போல இருக்கிறதே, தேவைகள் இருக்கிறதே, அது எல்லாம் குறை இல்லை, அது தேவன் நம்மை உருவாக்குவதற்கான அடையாளம். தேவைகளை எல்லாம் நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நிறைவாய் பெற்றுக்கொண்டோமே ஆனால் நம்மால் தேவனுக்கு பிரியமான ஒரு உகந்த வாசனையை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து முடிக்க முடியாது. எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனால் உருவாக்கப்பட்டு, உடைத்து உருவாக்கப்பட்டு பிற்பாடு உயர்த்தப்படுகிறானோ அவனால் மட்டுமே தாவீதைப் போல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற, அவருடைய சித்தம் செய்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியும். இதுதான் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் உள்ள வித்தியாசம். தாவீதை போல சாலமோன் உருவாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஆனால் சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் எல்லாம் மாயை என்று அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். ஆனால் தாவீது அப்படி அல்ல. முடிவு பரியந்தம் தன்னுடைய தேவனை மகிமைப்படுத்தி ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்படியாய் அவர் தேவனால் உடைத்து உருவாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நமக்கு இருக்கிற சில தேவைகள், குறைவுகள் எல்லாமே நம்மை தேவன் உடைத்து உருவாக்குகிறார் என்பதற்கான அடையாளம். ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இப்படியே தொடராது. ஏன் தெரியுமா? தம்முடையவர்களை அவர் உடைத்தாரே ஆனால் அவர்களை அவர் உருவாக்குவார். அவர்களை உருவாக்கினாரே ஆனால் நிச்சயமாய் தம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தம்முடையவர்களை நம்முடைய தேவன் உயர்த்துவார். நம்முடைய தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்த்து நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். இதுதான் உலக ஜனங்களுக்கும் நம்மை சுற்றி இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்.
நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரதானமான வாக்குத்தத்தத்திற்கு தேவன் நமக்கு தருகிற காண்பித்து தருகிற கட்டளை என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது இந்த வசனத்தின் துவக்கத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இங்கே ஆண்டவர் 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, அவருடைய கட்டளைகளை செய்ய கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் அவருடைய சத்தத்தை கேட்க உண்மையாக இருக்க வேண்டும். செய்ய கவனமாக இருக்க வேண்டும், கேட்க உண்மையாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் எதை செய்ய முடியும்? தான் எதை கேட்டானோ அதை தான் செய்ய முடியும். ஒரு மனுஷன் எதை கேட்க முடியும்? தான் எதை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்தானோ அதை தான் கேட்க முடியும். இதை புரியும்படி சொல்லணும்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ தன்னை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்படும் பொழுது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் என்ன பண்ணணும்? தன்னுடைய இருதயத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்க இதற்கு தேவன் என்ன கட்டளையை காண்பித்து தருகிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அதை நான் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தில் அவன் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்கும் பொழுதுதான் தேவன் அந்த கட்டளையை குறித்து அவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவனால் அதை உண்மையாய் கேட்க முடியும். அவன் உண்மையாய் அதற்கு செவி கொடுத்து அதன் பிற்பாடு அவன் கேட்ட காரியத்தை, உண்மையாய் அவன் செவி கொடுத்து கேட்ட காரியத்தை அவன் என்ன பண்ணுவான்? அதை செய்ய கவனமாக இருப்பான். இப்போ இந்த 2 காரியத்திலையும் ஒரு காரியத்தை செய்யாமல் போனாலும் அவனால் என்ன பண்ண முடியாது? இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவன் சொல்லுகிறதை, அவர் விளம்புகிறதை தாவீது 2 விசை கேட்பாராம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் தரப்படுகிற வார்த்தைகள், கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள், இவைகளை உண்மையாய் செவி கொடுத்து கேட்கிறவர்களாக இருக்கணும். உண்மையாக கேட்கிறதா என்ன? ஆண்டவர் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நாம் செவி கொடுக்கும் பொழுது அதுதான் உண்மையாய் செவி கொடுக்கிறது, உண்மையாய் அதை கேட்கிறது. அப்படி நாம் கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்முடைய சுய இஷ்டத்தை அது கூட இன்க்ளூட் பண்ண மாட்டோம். தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்ய நம்ம கவனமாக இருப்போம். மலையின் மேல் மாதிரியை காண்பித்து ஆண்டவர் மோசைக்கிட்ட என்ன சொல்வார்? நான் உனக்கு மலையின் மேல் காண்பித்த மாதிரியின்படியே நீ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட அதன் சகல காரியங்களையும் செய்ய கவனமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ உண்மையாய் மோசையின் இருதயம் அதற்கு ஆயத்தமானதுனால தான், தேவன் சொல்வதின்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் மோசைக்கு இருந்ததுனால தான் அவர் உண்மையாய் அதற்கு செவி கொடுத்தார். அதன் பிற்பாடு அதை செயல்படுத்த, அதை செய்யும்படியாய் அவர் கவனமாயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற கட்டளைகள், வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் நம்முடைய இருதயத்தில் நான் ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் அதை கேட்டோமேயானால் நாம் உண்மையாக எதற்கு செவி கொடுக்கிறோம் என்று அர்த்தம். அப்படி நாம் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை செய்ய நம்ம கவனமாக இருப்போம். இப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை செய்ய கவனமாக இருக்கிறோமா அப்படின்னு நாம் நம்மை எப்படி அறிந்து கொள்வது? எந்த ஒரு காரியத்திற்கும் அடையாளம் இல்லாமல் வேதம் நமக்கு காண்பித்து தராது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த அடையாளங்கள், அந்த கிரியைகள், அந்த சுபாவங்கள் வெளிப்பட்டால்தான் இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த அடையாளங்கள், அந்த சுபாவங்கள் நம்மிடத்தில் இல்லைன்னா நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கவும் இல்லை, அதை செய்ய கவனமாக இருக்கவும் இல்லை. இப்போ தேவன் நமக்கு காண்பித்து தருகிற இந்த பிரதானமான அடையாளம் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, வேதத்தில் ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலிருந்து நமக்கான அந்த அடையாளத்தை காண்பித்து தருகிறார். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் அதனுடைய 22வது அதிகாரம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் கிட்ட உன் குமாரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கு என்ன பண்ண, நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துல பலி செலுத்துன்னு சொல்றார். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் எப்படி அவருக்கு பதில் கொடுக்கிறார்? இதோ அடியேன். அதாவது இது எதை உணர்த்துகிறதுனா, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு மைண்ட் செட்டில் ஆபிரகாம் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் குமாரனை நான் காண்பிக்கும் இடத்தில் பலி செலுத்து. அந்த காரியத்தை உண்மையாய் அவர் செவி கொடுத்து கேட்கிறார். உண்மையாய் அதற்கு செவி கொடுக்கிறார். அப்படி அவர் செவி கொடுத்ததுனால அதன் பிற்பாடு அவர் என்ன செய்கிறாரு? அந்த கேட்ட காரியங்களை, உண்மையாய் தான் செவி கொடுத்து கேட்ட காரியங்களை செயல்படுத்தும்படியாய் கவனமாக இருக்கிறார். அதற்காக ஆபிரகாம் 3 காரியங்களை செய்கிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் தன்னுடைய கரத்திலே கத்தி எடுத்து ஓங்கும் பொழுது ஆண்டவர் அதை தடுத்து ஈசாக்குக்கு பதிலாய் முட்புதரிலே சிக்கி கொண்டிருந்த அந்த ஆட்டுக்கிடாவை பலி செலுத்தும்படியாய் தேவன் அந்த காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுறாரு.
அதன் பிற்பாடு யெகோவாயிரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் அதை பலனாய் அந்த சம்பவங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த சம்பவத்தில் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நான் செவி கொடுக்க வேண்டும், அதை நான் செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு அவர் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை செய்ய கவனமாக இருந்ததுனால ஆபிரகாம் கிட்ட வெளிப்பட்ட 3 பிரதானமான காரியங்களை, அடையாளங்களை, சுபாவங்களை நமக்கு காண்பித்து தருகிறார். ஒன்று, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் கேட்டு அதை செய்ய கவனமாக இருந்ததற்கான முதல் அடையாளம், அவர் ஆயத்தமானார். கர்த்தர் சொன்ன காரியத்தை செயல்படுத்தும்படியாய் அவர் அதிகாலையில் எழுந்து விறகுகளெல்லாம் ஆயத்தப்படுத்தி தன்னோடு கூட 2 வேலைக்காரர்களையும் கழுதையும் கூட்டிக் கொண்டு ஈசாக்கோடு கூட அவர் என்ன பண்ணுறாரு, கத்தியையும் நெருப்பையும் எடுத்துக்கொண்டு தேவன் சொன்ன இடத்துக்கு அவர் பிரயாணப்படுறார். ஆயத்தமாகி அந்த இடத்துக்கு போகிறார். தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது தான். தேவனிடத்துலேருந்து வசனம் வெளிப்படும் பொழுது, தேவ சமூகத்தில் அமரும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினா நான் அதை செயல்படுத்தணும், ஆண்டவர் சில காரியங்களை விட்டுருன்னு சொன்னால் அதை நான் விட்டுறணும், தேவ சமூகத்துக்கு சபைக்கு செல்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படும் பொழுது நான் அதுக்கு முழுமையாக என்னை அர்ப்பணிக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட ஆயத்தங்கள், உலக பிரகாரமான காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்க ஆயத்தமாக வேண்டும். ஆவிக்குரிய காரியத்திலும் நாம் நம்மிடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த, கர்த்தருக்கு பிரியமான மாற்றங்களை ஏற்படுத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மணவாளனுக்கேற்ற மணவாட்டியாய் உருவாக்கும் பொழுது நாம் நம்மை முழுமையாய் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் அர்ப்பணித்து அவர் நம்மை ஆயத்தப்படுத்த நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அந்த சிலுவை மரணத்திலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அநேகரை தம்மிடமாய் சேர்த்து கொள்ளும்படியாய், புற ஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அவர் இறங்கி வந்த அந்த காரியத்தை நிறைவேற்ற, சிலுவை மரணத்தை நிறைவேற்ற அவர் ஆயத்தமானார். முந்தின நாள் இரவிலே அவரை பிடிக்கும்படியாய் பஸ்கா இரவிலே அவர்கள் வருகிற அந்த இரவிலே அவர் எப்படி ஆயத்தமானார்? ஜெபம் பண்ணி ஆயத்தமானார். அவர்கள் பஸ்காவை புசித்து ஸ்தோத்திர பாடை பாடிவிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தம்முடைய சீஷரோடு கூட ஒரு இடத்திற்கு போய் கெத்செமனே என்கிற தோட்டத்தில் அந்த சிலுவை மரணத்திற்கு ஆயத்தமாகும்படியாக ஜெபிக்கிறார். தேவனுடைய சித்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அதை செய்ய கவனமாக இருந்ததுனால இயேசு கிறிஸ்து ஜெபித்து ஆயத்தமானார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற பிரதானமான ஆயத்தம் ஜெபம். ஏன்னா ஜெபத்தில் தான் அது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா, அதை எப்படி செய்ய வேண்டும், அதில் என்னென்ன காரியங்களெல்லாம் எப்படியெல்லாம் செய்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன என்று சொல்லி எல்லா காரியத்திற்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தம்னா என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் தெளிவாய் காண்பித்து தந்திருக்கிறார். அது ஜெபம். நாம் ஜெபிக்கும் பொழுது அதில் தேவனுடைய சித்தம் நமக்கு தெரியப்படுத்தப்படும். தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று, இதை செய்ய வேண்டும் என்றும் இதை செய்யக்கூடாது என்றும் நம்மோடு கூட அவர் தெளிவாய் கண்டித்து உணர்த்துவார். இதுதான் ஆபிரகாமை கொண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டும் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற முதல் காரியம். இரண்டாவதாய் ஆபிரகாம் இடத்துல வெளிப்பட்டது என்ன தெரியுமா? அவன் அறிக்கை செய்தான். தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது தான். அந்த குறித்த இடத்தை தன்னுடைய கண்களால் அவன் பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான்? வேலைக்கார இடத்துல நீங்கள் இங்கே நெல்லுங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு கேட்குறான், ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தர் மேல் தான் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவன் அறிக்கை செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது சாத்தியமே இல்லாமல் இருந்தாலும், நம்மால் செய்ய முடியாத காரியமாக இருந்தாலும், நாம் அந்த வார்த்தையை ஆபிரகாமை போல அறிக்கை செய்ய வேண்டும். ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? ஈசாக்கிலிருந்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது இங்கே ஈசாக்கை பலி செலுத்த சொல்கிறாரு. இது ஈசாக்குனுடைய முடிவு இல்லைன்னு சொல்லி ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை ஆபிரகாம் அறிக்கை பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு முடிவை நோக்கி போகிறது போல் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நாம் ஆபிரகாமை போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் சூழ்நிலையை பார்க்காமல் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தையும் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய ஜீவனுக்கு கொஞ்ச நேரத்தில் போக போகுது. அந்த நேரத்திலும் பிதா தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தை அவர் தம்மோடு கூட அந்த சிலுவையை தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளனிடத்துல அவர் தைரியமாய் அறிக்கை செய்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும்
நமக்குள் இருக்கிற வாக்குத்தத்தத்தை, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கடைசியாக கர்த்தர் நமக்கு கற்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய நேசகுமாரனை பலிபீடத்துல அர்ப்பணித்தது போல, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையை பிதாவின் கரத்துல ஒப்பு கொடுத்தது போல, தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை முழுமையான நம்முடைய ஆவியாத்மா சரீரம் அமைக்கிற வாழ்க்கை, பூமிக்கிற வாழ்க்கை, ஊழியம் சகலத்தையும் தேவனுடைய கரத்தில் அவருடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறான். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அளவுக்கு கடந்த நம்பிக்கையும் அன்பையும் உணர்த்துகிறது. ஆபிரகாம் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தான். அதே நேரம் அந்த விசுவாசத்திற்கான கிரியையும் அவன் வெளிப்படுத்தினான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வாய்நாள் சும்மா அறிக்கை செய்தால் மாத்திரம் போதாது, அதற்கான கிரியைகளை நாம் நடப்பிக்க வேண்டும். அதை வெளிப்படுத்தும்படியா, தான் வைத்திருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியா கர்த்தர் சொன்ன அந்த இடத்திலே, பலிபீடத்திலே தன்னுடைய நேசகுமாரனை பலி செலுத்தும்படியாய் அர்ப்பணித்தான். இன்னும் ஒருபடி அதிகமாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையும் பிதா தம்முடைய முகத்தை தமக்கு மறைத்த போதிலும் அவர் தம்முடைய ஜீவனை, தாம் பிதாவின் மேல் வைத்த அன்பையும் விசுவாசத்தையும் அவர் வெளிப்படுத்தும்படியாய் தம்முடைய ஜீவனை பிதாவின் கரத்திலே ஒப்புக் கொடுத்தார். நாம நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றை காட்டிலும் பிதாவை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து அதற்கான கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இருக்கணும். சூழலை பார்க்காம, மனுஷனுடைய வார்த்தையை கேட்காம, கர்த்தர் சொன்னதை நிறைவேறும் என்று கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நாம் நம்மை முழுமையாய் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கணும். நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் தாம் சொன்னபடியே உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளாகிய நம்மை அவர் மேன்மைப்படுத்தி நம்மோடு கூட இருந்து வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு நிறைவேற்றி எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியாய் அவர் வந்து நம்மை அழைத்து செல்லும் நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையா சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். ஆபிரகாமை போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஆயத்தமாவும், ஜெபித்த ஆயத்தமாவும், விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். தன்னுடைய நேசகுமாரன் என்றும் பாராமல், தன்னுடைய ஜீவன் என்றும் பாராமல், ஆபிரகாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்திற்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செயல்பட்டது போல நாமும் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நம்மை முழுமையாய் அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் தாம் சொன்ன வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த உலகத்திற்கு முன்பதாக நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் நிறுத்தி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்த்ததினால் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தேவன் இந்த மாதத்திலும் ஒரு விசை கூட நமக்கு நினைப்பூட்டின வார்த்தையின் பிரகாரமே பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மோடு கூட இருந்து நாம் நம்முடைய தேவனுக்கு விசேஷித்த ஜனங்கள் என்று மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இந்த வார்த்தையை சுதந்திரிக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.